பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கேன். என் சரீரத்தில் நான் யோசிச்சு பார்த்தனால இது ஆவியில் இல்லை, ஆத்மாவில் இல்லை. கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று எதை அவர் சொல்லுகிறார்? நல்லா கவனிங்க. மேலே வாசிக்க வேண்டாம். கலாத்தியர் 6 மேலே விருத்த சேதனம் சம்பந்தப்பட்டவர்களை எழுதுகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜனங்களை விருத்த சேதனம் பண்ணும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் நியூ கவனன்ட் கட்டாயப்படுத்துவதல்ல, பிரமாணம் ஃபோர்ஸ் பண்ணுவது. இதை செய்யணும் அப்படி என்று ஃபோர்ஸ் பண்ணுவது. அவங்க பிரசங்கம் ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கும், பயமுறுத்துறதா இருக்கும், குற்ற மனசாட்சி உண்டு பண்ணுவதாக இருக்கும். கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கொடுக்கிற காரியத்தில் கூட அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. எப்பா மனசில் உன் ஆவியில் உற்சாகமாக மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ கலாத்தியர் 6 அவங்க தங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த விருத்த சேதனை குறித்து மேன்மை பாராட்டினாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற விருத்த சேதனம் அது மாம்சம். யூதர்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. கீழே சொல்லுகிறார், எப்பா நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அதுக்கு கீழே தான் சொல்லுகிறாரு. நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசுவின் அச்சு எங்க வச்சுக்கிற? சரீரத்தில். அவன் சரீரத்தில் விருத்த சேதனம். இவர் சரீரத்தில் எதை தெரியுமா சொல்றாரு? 1 தடவை யூதர்களால் 5 தடவை அடிக்கப்பட்டேன். யூதர்கள் அடித்தா 39 தடவை அடிப்பாங்க சவுக்கினால. அப்போ 5 கழிச்சா 195 தடவை யூதர்களால் பவுல் அடிக்கப்பட்டான். அதான் சரீரத்தில். கர்த்தராகிய இயேசுவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். இன்னும் கொலோசியர் 1 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்காக, சபைக்காக அவர் பட்ட பாடுகளில் கொஞ்சம் அதை கொஞ்சோன்றார். 195 அடியை என்ன சொல்றாரு? கொஞ்சோன்றார். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் நான் சபைக்காக அடிபட்டேன், கப்பல் சேதம், திருடர்களால் வந்த சேதம், கொள்ளையார் வந்த சேதம், கண் விழிப்பு, இவை எல்லாவற்றிலும் அதை குறித்து புலம்பல, அதை குறித்து பெருமூச்சு விடலை, அதுக்காக ஜாமனு இன்னொருத்தண்ட போல, இவை எல்லாவற்றிலும் இதெல்லாம் இருக்கு. கிறிஸ்துவின் சபையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நீங்க அங்க வரணும்.